இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட விற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுப்பேன், அது தயிரில் போட்டுட்டு. அது வீக்லி எவ்வளோ வாட்டி கொடுக்குறேம்மா? அது வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே. ஓகே, இது வெறும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தானே? இல்லை, ஹஸ்பண்ட் குடிப்பாங்க, நான் குடிப்பேன். அவளுக்கு வந்து ஸ்கூல் போகிறப்ப டைம் இருக்காது, அதனால அவள் வந்து குடிக்க மாட்டாங்க. எடுக்கிற மோஸ்ட்லி வீக்லி 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் மேலேயே கூட சார். இன்கேஸ் இருந்துச்சுன்னா 4 டைம்ஸ் கூட, 4 டேஸ் கூட பண்ணுவோம். ஓ அப்படியா? ஏன்னா அது வெயிலுக்கு ரொம்ப நல்லது அது. அது மாதிரி பண்ணுவேன். ஓகே சரி. அப்புறம் வீக் டேஸ் நைட் அப்புறம் கொழுக்கட்டை, இன்கேஸ்னா கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு. அதில் ராகி மாவில் கொழுக்கட்டை பண்ணுவேன். அதில் வந்து சால்ட்டும் பண்ணுவேன், நான் ஸ்வீட்டும் பண்ணுவேன். அது ஏற்ற இது எவ்வளோ அடிக்கடிக்கு பண்ணுறேம்மா? அதான் இப்போ வீக்லேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்காவது, ஏன்னா டெய்லியும் ஒரே மாதிரி பண்ணி வச்சா அவளுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு நாள் கொழுக்கட்டை மாதிரி பண்ணுவேன், ஒரு நாள் வந்து அடை மாதிரி தட்டி வைப்பேன், ஒரு நாள் வந்து சப்பாத்தி மாதிரி கூட போடுவேன். ராகில அடை பண்ணுவீங்க? அடை பண்ணுவேன் நான். அது எப்படி பண்ணுவேன்? அதில் வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, அதை அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசையணும். ஆனால் என்ன ஒன்று, அப்படியே ரொம்ப ரஃப்பாக போகாது, அது ரப்பர் மாதிரி இருக்காது, சாஃப்டாகவே தான் இருக்கும். அதில் அந்த அடை தட்டுற மாதிரியே வந்து சப்பாத்தி இதை வச்சு அப்படியே லேசாக பண்ணி எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. பேப்பரில் அப்படியே தட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டுருவேன். அது ரொம்ப சப்பாத்தி கன்சிஸ்டன்சி இருக்காது, பட் அது அடை மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கும் ரொம்ப, அதனால அப்படி பண்ணி கொடுத்துருவேன். அதில் அப்படியே கொஞ்சம் கீ போட்டுட்டா அது எவ்வளோ வாட்டி பண்ணுவீங்க? அதான் நான் வீக்லி பார்த்தீங்கன்னா 1 டைம் சொல்வேன். ஏன்னா வந்து ஒரு நாள் கொழுக்கட்டை பண்ணுவேன், ஒரு நாள் வந்து அடை பண்ணுவேன், ஒரு நாள் கஞ்சி பண்ணுவேன், ஒரு நாள் தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பேன், ஒரு நாள் வந்து பக்கோடா மாதிரி பண்ணுவேன், அப்புறம் போண்டா மாதிரி அதில் கூட பண்ணி கொடுப்பேன். அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக தான் அவளுக்கு பண்ணுவேன். ஒன்றா சொல்லும். தோசை எப்படி பண்ணுவேன்? தோசை வந்து இப்போ நான் ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆனியன் வேணும்னா, இப்போ பிளெயின் தோசை அவள் கேட்டானா வெறும் பிளெயின் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன். பிளெயின் தோசை எப்படி பண்ணுவேன்? தோசை மாவு கரைச்சிட்டு, தோசை மாவு சொன்னால் இட்லி இல்லை ராகியை வந்து தோசை மாவு மாதிரி கரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப குட்டியாக நறுக்கிட்டு, அதே மாதிரி வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வேணும்னா இஞ்சி ஏதாவது கொஞ்சம் துண்டு போடுவேன், இல்லைனா இல்லை எப்பயாவது. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு, புதினா கூட 2 போடலாம். போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தோசைக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அப்படியே தொடச்சி வைப் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேலே இதை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கீ அப்படியே போட்டுருவேன். அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களோட? இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அது இந்த நம்ம தோசை மாவு கரைக்கிறோம்ல அரிசி மாவில், அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் மெலிசாக வரும் சாப்பிட செய்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லில் போட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி எடுத்துகிட்டு அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு. சரி, அடுத்து வேறு இன்னும் என்னமோ பண்ணுறேன்? போண்டா என்னென்னா, அந்த ராகி மாவு எடுத்துக்குவேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு என்னைக்காவது நான் வந்து அரைச்சி வச்சுருப்பேன், அதையும் அது உள்ளே போட்டுட்டு. எவ்வளோ ராகி மாவு எவ்வளோ அரிசி மாவு? இப்போ வந்து 1 கிளாஸ் ராகி எடுத்தோன்னா 1/2 கிளாஸ் ஆஃப் அரிசி மாவு போடுவேன். அதை போட்டுட்டு சால்ட், அதே மாதிரி ஆனியன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ, கொஞ்சம் இது சோம்பு சீரகம் கூட வேணும்னு லைட்டாக 1 பாதி அரைச்சிட்டு, கொஞ்சோண்டு மிளகு கூட போடலாம், போட்டுட்டு அப்புறம் பூண்டு 2 அதையும் வந்து போட்டு லைட்டாக 1 பாதி அரைச்சிட்டு அதையும் போட்டுட்டு, இது எல்லாத்தையும் பிசைஞ்சு, புதினா அதே மாதிரி கொத்தமல்லி அது லீஃபும் 2 போட்டுட்டு, அது ஃபுல்லாக மாவு அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அந்த போண்டா மாதிரி வரும். அதை பண்ணிவிட்டு ஆயிலில் எடுக்க அப்படியே போட்டுருவேன். போட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும்போது அதுக்கப்புறம் நான் அதை எண்ணெயை அப்படியே வடிச்சிட்டு எடுத்துடுவேன். அதை எடுத்துகிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அதில் என்ன ஒன்று, ஆனியன் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன பக்கோடா பண்ண பக்கோடா எப்படின்னா, இந்த போண்டா மாதிரியே பக்கோடா அப்படின்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அது எப்படின்னா இப்படி எடுத்து இப்படி நம்ம இப்படி உதிர்த்தி விடுற மாதிரி இருக்கணும். அது வந்து அதுவுமே இதே மாதிரி தான். அரிசி மாவு கொஞ்சமாக இந்த ராகி மாவு கொஞ்சம் போட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம் வந்து வெறும் ராகியில் கூட பண்ணலாம், ஆனால் அது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு ஒரு வாரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொன்னால் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் ராகி இருக்குது? ராகி நான் மோஸ்ட்டாக வந்து வீக்லி வந்து த்ரைஸ் இல்லை 4 டைம்ஸ் நான் பண்ணுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங்கு 4 டைம்ஸ். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அது வந்து கூல், அது வந்து ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறது. அது வந்து ஜஸ்ட் நான் ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்கும், அது களி மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு கரைச்சி நான் குடிக்க கொடுத்துருவேன். ரெடிமேட் அது அப்படியே எடுத்து நான் வீட்டில் பண்ணி வச்சிருப்பேன். நைட்டு அரிசியில் போட்டு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணுவேன் களி வந்து அதான் இப்போ நான் பண்ணினேன்னா ஒரு 5-6 பால் வர மாதிரி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு பால், அந்த 5 டேஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போ இல்லை மேம், காலி. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு போன வாரம் ஃபுல்லாக கோல்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு, எனக்குமே கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, அதனால் அது ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் நான் இனிமேல் தான் பண்ணி வைப்பேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சொன்னீங்கன்னா வாங்க, நான் பண்ணி வைக்கிறேன். வருவோம், அடுத்த வாட்டி எடுத்துகிட்டு வாங்க இன்னொரு ப்ராஜெக்ட்டு. அவங்க பால் பார்க்க வரலாம்.
ராகி பால் நல்லா இருக்கும் அது. பண்ணுறீங்களா? கஷ்டமா இல்லையா அது? இல்லை மேம், இப்போது நான் வீட்டில் இருக்கனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. எனக்கு என்னென்னா என் குழந்தை ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லா இதுவாக கொடுக்கணுன்றது என்னுடைய மோட்டோ. இன்னொன்று நானுமே வந்து ரொம்ப கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன். எதுவுமே ஸ்நாக்ஸாக கூட இருக்கட்டும் நான் கடையில் வாங்க மாட்டேன். பஜ்ஜி கூட நான் வீட்டிலே தான் பண்ணுவேன், கடையில் வாங்க மாட்டேன். அதே மாதிரி முறுக்காக இருக்கட்டும் அது கூட நான் வீட்டில் சொல்லுவேன். நான் சில டைம் ஒரு வாட்டி வந்து அரிசி மாவோட ராகி போட்டு கூட முறுக்கு சுட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். முறுக்கு கூட நல்லா இருந்துச்சு. அரிசி மாவோட ராகி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு அது கூட நல்லா இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ அரிசி மாவுக்கு எவ்வளோ ராகி போட்டு? அது வந்து அரிசி மாவு ஒரு 2 கிளாஸ்னா ராகி வந்து ஒரு 1/2 கிளாஸ். அதுக்கு மேலே ரொம்ப போனால் ரொம்ப உதிர்ந்துடும் அது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஓகே சரி. சரி ஓகே. இப்போ அவள் போகிறாளா? தண்ணி பாட்டில் மட்டும் போடும். நான் உனக்கு அப்போவே சொன்னேன், போ அவளை அட்டென்ட் பண்ண. அவள் போன அப்புறம் நம்ம பேசலாம். ஹாஸ்டலே போடுதான். ஓகே சரி சொல்லுமா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பஜ்ஜி போண்டா எல்லாம் முன்னேறுது. ஓகே சரி. அப்படின்னா ஒரு வாரத்தில் எனக்கு சரி வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒரு வாரத்துக்கு காத்தாலே ஒரு 3-4 வாட்டி அந்த கூழ் மாதிரி இருக்கும். அண்ட் ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் சொன்னால் இருக்கு. ஆமாம். நைட்டு டைம்ல இந்த மாதிரி ராகியில் ஏதோ சாப்பிடுவோம். நைட்டு வந்துட்டு சில டைம் நான் ஈவினிங் வந்து என்னைக்காவது நான் ராகி இந்த மாதிரி இதை பண்ணலைன்னா நைட்டு நான் வந்துட்டு அதில் வந்து அடையோ தோசையோ எல்லாருக்கும் கூட சாப்பிடுவேன். அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவேன். தேங்காய் போட்டுட்டு ஆனியன் இதே மாதிரி எல்லாமே பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்புலாம் கொஞ்சம் அரைச்சி அதில் போட்டுட்டு அதை அடை மாதிரி தட்டிட்டு நைட்டு சாப்பிட்டுக்குவோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த இஞ்சி இது பூண்டு இருக்குல்ல, பூண்டு அப்படியே நச்சிட்டு மிளகாத்தூளில் போட்டு கொஞ்சம் அதை தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடையோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சில டைம் வந்து அவியல் பண்ணியிருப்போம் என்னைக்காவது. வீட்டில் மாமியார் கொஞ்சம் மலையாளி டைப்னால அவங்க கொஞ்சம் அவியல் பண்ணுவோம். பண்ணுன்னா அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கு அடை ஊற்றி அது கூட செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் நாங்கள். சரி. இப்போ நேற்று என்ன சமைச்சேன்? நேற்று வந்துட்டு சாம்பார் வச்சேன். நான் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே. இனி என்ன பண்ணேன் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்? இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இது தோசை, ராகி தோசை தான் அவளுக்கு கொடுத்தேன் நான் காலையில். வெறும் பிளெயின் தோசை. அதில் வந்து சட்னி, ஒயிட் சட்னி, கொத்தமல்லி சட்னி இருந்துச்சு கொஞ்சம், அது தொட்டு அவள் சாப்பிட்டு போயிட்டா. எனக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி காலையில் நான் வந்துட்டு இது அரிசி மாவு தோசை தான் சாப்பிட்டேன். ஏன்னா அவளுக்கு ராகி மாவு அவளுக்கு கொஞ்சமாக பண்ணி நான் கொடுத்துட்டேன். நான் அரிசி மாவு தோசை சாப்பிட்டேன். மதியானத்துக்கு வந்து பிரியாணி பண்ணேன் இன்னைக்கு. சரி. இது எப்படி ஒரு சமையல் சொன்னால் ஒரு பிளான்டா இல்லை அப்படியே டக்குன்னு என்ன தோணுது? இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் இது வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணுவேன் நைட்டே. இவங்களுக்கு இது செஞ்சிடலாம், இவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் ராகி தோசை கொடுத்தா அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு அரிசி மாவு ஊற்றிட்டு எனக்கு ஊற்றிட்டு இவளுக்கு ராகி நான் கொடுத்தேன் நான். அப்புறம் இப்போ மதியானம் லஞ்ச் வந்து நேற்று என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நாளைக்கு பிரியாணி வேணால் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சரி ஓகே ஃபைன், நீங்கள் மார்னிங் வாங்கினது கொடுங்க நான் பண்ணிடுறேன் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி அது மட்டும் நான்வெஜ் தான் பிஃபோராக பிளான் பண்ணுவோம். ஏன்னா அது வாங்கிட்டு போய் நான்வெஜ் சொன்ன எப்போ இருக்கும்? ஒரு வீக்லி ஹவு மெனி டைம்ஸ் யூ மேக்? வீக்லி வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் ஒரு நாள் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். சண்டே மோஸ்ட்டாக நான்வெஜ், சாட்டர்டே என்னைக்காவது எடுத்தால் எக்ஸ்ட்ராவாக எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த வீக் டேஸில் ஒரு நாள் வந்து சிக்கனோ மட்டனோ எடுப்போம். ஆனால் இந்த ராகி சொல்கிறது இது மோஸ்ட்லி வீக் டேஸ்லேயே பண்ணுறீங்களா வீக் எண்ட்ஸ்லேயே பண்ணுறீங்களா? 2 டைம்லையுமே இருக்கும் மேம். மோஸ்ட்டாக நான் வந்து வீக் டேஸில் பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போவாள். அதனால ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ராகியெல்லாம் சாப்பிட சொல்லி அவங்க மாஸ்டர் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்க. ராகி சாப்பிடணுமா? ஏன்னா வந்து ஸ்டாமினா அவளுக்கு விளையாடுற இது அவளுக்கு அந்த ஸ்டாமினா கிடைக்கணும், எனர்ஜி இருக்கணும். அவள் பேஸ்கெட் பாலில் இருக்கா. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் வீக்லி 2 போவாள். பரதநாட்டியம் கிளாஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது இந்த ராகிலாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது அவளுக்கு. இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தை கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது சொல்லுங்கள். நான் ரோஸ் சொல்லுவேன். வாட் ஆர் த திங்ஸ் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? குட் பி எனிதிங். எதுக்கு? ரோஸ். ஒன் நைஸ் ஸ்மெல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லவ்வருக்கு கொடுக்குற ஒரு ரொம்ப பாசமாக கொடுக்குற ஒரு இது. ஸ்கூலில் டீச்சர்ஸ் டேக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் ரோஸ் கொடுப்போம் அப்போல்லாம். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வந்து பேக் போடலாம் ஃபேஸ்க்கு, பன்னீர் ரோஸ் வச்சு. அண்ட் தென் நம்ம நான் பண்ணியிருக்கேன் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கூட வந்து இந்த இது குல்கண்டியா சம்திங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைக்கு ஷேக்காய் கூட ரோஸ் போடலாம், ஃபேஸ் பேக்கு இதெல்லாம் பண்ணலாம் ரோஸ் வச்சு. சரி, என்னோட அடுத்த வேர்டு ராகி. நீ என்னையா பண்ணுற?
ராகி வந்து ஃபஸ்ட்டே மைண்டுக்கு வருது ஒரு நல்ல ஒரு ஸ்டாமினா எனர்ஜி கொடுக்குறது ராகி. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், டு மேக் அவர் ஹெல்த் ஃபிட். அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி தோசை, கொழுக்கட்டை, அடை, ராகியில் இடியாப்பம் கூட நான் ஒரு வாட்டி பண்ண நல்லா இருந்துச்சு, ராகி மாவில் இடியாப்பம். அண்ட் தென் ராகி போண்டா, ராகி பக்கோடா பண்ணலாம். தென் ராகி மிக்ஸ் பண்ணி வேறு எது கூடயாவது இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து கூட பண்ணலாம் அது. ஓகே, ராகி சொல்லும்போது எந்த இமேஜஸ் எல்லாம் வரும்? இந்த இப்போ சொன்னது தவிர்த்து வேறு என்ன இல்லைன்னா ஒரு எனர்ஜி பில்டர், ஒரு இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேக்கர் அப்படியே அந்த ஒரு கேர்டேக்கர், ஒரு ஏஜ் பீப்புளுக்கு அந்த ராகி கொஞ்சம் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ ஏன்னா ராகின்றது வந்து குழந்தையிலேருந்து ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு 8 months பேபிக்கு ஒரு அம்மா அந்த ராகியை வந்துட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த பால் எடுத்து அதை கிண்டி அது கொடுப்போம் நாங்கள் குழந்தையில. ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ குழந்தையிலேருந்து ஒரு ஏஜ் பீப்புள் வரைக்கும் அவங்களுக்கு கேரிங்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக. எந்த சவுண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரும்? சவுண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை சிரிக்கிறதோ இல்லை அழுகிற சவுண்டு அது ஊட்டும் போது, அப்புறம் ஒரு ஏஜ் பீப்புள் வந்து எனக்கு வேணும் பசிக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு. எந்த மாதிரியான மியூசிக் ஞாபகம் வரும்? மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி ஒரு இது. ஏன்னா வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி இது சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்டியாக இதுவாக இருக்கும். ஸ்மெல் வருமா ராகி? ஸ்மெல் வந்துட்டு அந்த ராகினா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும், அந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கும். ராகி ஸ்மெல்லே அதுதான், அதுதான் ராகியோட ஸ்மெல்லு. ஓகே, அப்புறமே தொட்டும்போது எப்படி இருக்கும்? எந்த மாதிரி ஃபீல்? ராகி நீங்கள் பவுடர் சொல்கிறீங்களா? ராகி எது வேணால் சொல்லலாம். இப்போ ராகி பவுடர் தொட்டால் அந்த பவுடர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே. இப்போ இன்கேஸ் அது வந்து அந்த இது சொன்னால் அது வந்து கடுகு தொட்டு பார்த்தா கூட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ராகி வந்து ரொம்ப சாஃப்ட் தன்மையாக இருக்கும், ரொம்ப அப்படியே நல்லா நொழுன்னு இருக்கும் அப்படி பண்ணுறதுக்கே. ஓகே, சரி. ராகி சொல்லும்போது எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு? ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல், என்தூசியாஸ்டிக் ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிது. அதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை வச்சு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல். எந்த ஒகேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருமா? ஒகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது செட் ஆகும், தனியாக வீட்டில் ஃபேமிலியாக பண்ணுறதுக்கு செட் ஆகும் ராகி. ஓகே, இப்போ ஷாலினி, எனக்கு ராகி பற்றி சுத்தமாக தெரியாது. நீங்கள் தான் எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி எடுக்கணும். ஓகே, ராகி பற்றி சொல்லணும். இந்த ராகி சொன்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? எங்கே வளராங்க, அது எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே சொல்லணும். ராகி என்ன சொல்லுவீங்க? ராகின்றது ஒரு தானிய வகை. அது வந்து அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக வச்சுருக்க ஒரு தானியம். அதுக்கப்புறம் அது வந்து கல்டிவேஷன், எங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலையுமே, எப்படி அரிசி நெல்லெல்லாம் விவசாயம் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ராகி வளரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ராகின்றது நம்மளுடைய அந்த காலத்தில் பார்த்தா ஃபஸ்ட்டு களி, கஞ்சி, கூழ், இதுதான் ராகியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏஜ், ஓல்ட் ஏஜ். அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து அப்புறம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் அதில் போண்டா இது அதுன்னு செய்து எக்ஸசைஸ் எல்லாமே செய்யலான்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த களி, கஞ்சி, கூழ் என்ன வித்தியாசம்? எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் தான் வித்தியாசம். கஞ்சின்னு சொன்னால் அதை பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஸ்வீட்டாக குடிக்கிறது, அது வந்து கஞ்சி. இன்னொன்று வந்துட்டு கூழுன்றது வந்து அதில் வந்து கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணி இந்த குடும்பம் இந்த வெயில் டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அது ரொம்ப நல்லது. அது வந்து அப்படின்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சேர்த்து அரிசி அதில் போட்டு ஃபஸ்ட்டு இல்லை ரைஸ் ஏதாவது அதில் போட்டு அந்த ஒரு திக்காக இருக்கும் லேஸாக அதில் அந்த ராகி நம்ம ஆட் பண்ணி கிண்டுறது தான் கூழ். அது வந்து களி மாதிரி ஃபஸ்ட்டு கிண்டிக்குவோம். அதை களியாக வச்சு கூட நிறைய பேர் கீரைக்கு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது அதை வந்து நம்ம கரைச்சிட்டு அதில் மோர் போட்டு குடிக்கிறது வந்து கூழ், களி, கூழ், இதுதான் கஞ்சி. ஓகே, சரி. இந்த ராகி எங்கேருந்து வளர்றாங்க? எந்த ஏரியாலேருந்து வரும்? இது எல்லா ஏரியாலையும் வளரும் மேம். ராகின்றது வந்து எல்லா கல்டிவேஷன் எல்லா இடத்துலையுமே வளரும். இது அல்ல இந்த ஸ்டேட்லேருந்து ஃபாரின்லன்றது எனக்கு தெரியல, பட் நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாட்டில் எங்கே வளர்றாங்க? தஞ்சாவூர், சேலம், எல்லா இடத்துலையும் இருக்கு மேம். எனக்கு சும்மா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்கு சொல்லி இல்லை நான் நிஜமாவே சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னோட பெரியம்மா தஞ்சாவூரில் இருக்காங்க. அதே மாதிரி ரைச்சூர்னு ஒரு ஊரில் அங்கே கூட ராகி என் சித்தியோடைய ரைச்சூர் அங்கே வந்து என் சித்தியோடைய வீட்டை அந்த கல்டிவேஷன் பண்ணப்போ அவருடைய வாங்கிட்டு கூட வந்தேன். சரி, சொல்லு. எல்லாம் பார்த்துருக்கேன்ல? அதெல்லாம் பார்த்துருக்கேன். ராகிலே எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, என்ன பார்த்துருக்கீங்க? ராகியில் பார்த்தீங்கன்னா கலர் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில கலர் வந்து லைட் ஆரஞ்சிஷ் மாதிரி இருக்கும் சில கலர். சில ராகி கலர் வந்து அந்த கடுகு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கலரான வித்தியாசம் எனக்கு தெரியும். என்ன வித்தியாசம்? ஆரஞ்சு கலர் இருந்தால் அது எப்படிப்பட்ட ராகி, டார்க் கலர் இருந்தால் எப்படிப்பட்ட ராகி? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே இதுதான். அந்த ரக வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேம்.
எந்த ரகம் அந்த கலரோடது ரகம் பெட்டர்? இதில் வந்து வெரைட்டின்னு வேணால் நான் சொல்லுவேன். இதை வெரைட்டி வெரைட்டிஸ் பெட்டர் யூ ஃபீல்? ஐ ஃபீல் அந்த லைட் ஆரஞ்சிஷ் மாதிரி லைட்டாக இருக்க கலர் வந்து எனக்கு